தத்தாத்ரேயர் வந்தார். தத்தாத்ரேயர் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் ஒரு சேர இணைந்த அவதார சுரூபமாக விளங்குபவர் தான் தத்தாத்ரேயர். ஏன் அவருக்கு இந்த பெயர் வந்தது? தத்தா என்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டவர் என்ற பொருள். இவர் அத்திரி மகர்ஷியுடைய மகன் என்பதால் ஆத்திரேயர் என்று பெயர். அதாவது மும்மூர்த்திகள் தங்களையே அத்திரி மகர்ஷி அனசூயா தம்பதிக்கு மகனாக கொடுத்ததால் அவருக்கு தத்தாத்ரேயர் என்ற பெயர் ஏற்பட்டது. இவருடைய வரலாறு பற்றி இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். மும்மூர்த்திகளின் திருவிளையாடலும் தத்தாத்ரேயரின் பிறப்பும். சப்த ரிஷிகளில் அத்திரி முனிவர் வந்து 2வது ரிஷியாக கருதப்படுகிறார். 7 முனிவர்கள் சப்த ரிஷிகள். அதில் 2வது முனிவர் வந்து அத்திரி முனிவர். கர்த்த பிரஜாபதியின் மகளால் அனசூயாவை மணந்து கொண்டார். அவருடைய மனைவி அனசூயா அவங்க வந்து கர்த்த பிரஜாபதியினுடைய மகள். அனசூயா கற்பந்தரி தவறாத மங்கையர்க்கரசி. கற்பந்தரி தவறாத அனசூயாவை கண்டு திருமூர்த்திகள் மனைவரும் பொறாமை கொண்டார்கள். திருமூர்த்திகள் மனைவிகள் யார்? பார்வதி தேவி, சரஸ்வதி, லக்ஷ்மி. அவருடைய கற்பை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தமது கணவன்மார்களை வேண்டிக் கொண்டார்கள். நாரத போய் சொல்றாரு, முப்பெருந்தேவி எடுத்த இவங்க ரொம்ப கற்பக்கசி அனசூயாக்கள். அதை கேட்டுட்டு 3 பெரிய தேவிகளும் தங்கள் அதனுடைய தொடர்பு கொண்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் மாறு வேதமிட்டு அத்திரி முனிவர் இல்லாத போது அவருடைய குழுவுக்கு போனாங்க. போய் உதவு தருமாறு அனசூயா அம்மாவை கேட்கிறார்கள். அனசூயாவுக்கு வந்துள்ள முனிவர்களுக்கு உணவு சமைக்கிறாள். மூவருக்கும் எதை போட்டு பரிமாற முயற்சி செய்கிறாள். உணவை பரிமாற வரும்போது அவர்கள் அனசூயாவிடம் ஒரு வினோத கோரிக்கையை வைத்தார்கள். எந்த கோரிக்கை? யாருமே கேட்காத ஒரு விபரீதமான கோரிக்கை. அனசூயா பிறந்த மேனியாக உடலில் துளிக்கூட ஆடை இல்லாமல் உணவு பரிமாறினால் மட்டுமே நாங்கள் உணவருந்துவோம் என்றோம். வந்துள்ளவர்களும் முனிவர்கள் இயலாது என்று அனசூயாவால் கூற முடியாது. கற்பக்கரசியால் அனசூயாவுக்கு அவர்களின் வேண்டுகோளை ஏற்பதும் இயலாது. எனவே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கணவரை மனதில் நினைத்து வேண்டுகிறார். அடுத்த நிமிடமே மும்மூர்த்திகளும் சிறிய பிறந்த குழந்தைகளாகி போனார்கள். அப்போதான் பிறந்த குழந்தைகளாக மாறிடுறாங்க. அந்த குழந்தைகளை மாறி எடுத்து அனசூயா பால் ஊற்றினார். அவர் கணவர் திரும்பி வந்தார். நடந்து கேட்டு அறிந்தார். அத்திரி மகர்ஷி ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்டார். குழந்தைகள் அவரிடம் கொஞ்சம் விளையாடினார். ஒவ்வொருத்தையும் திரும்பி வராது கண்டு பயந்து போன 3 தேவிகளும் நாரதன் மூலம் நடந்து அறிந்து கொண்டார்கள். உடனே அனசூயாவிடம் சென்று மன்னிப்பு கோரி தம்முடைய கணவரை திருப்பித்தனால் கேட்கிறாங்க. அனசூயாவும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் பழைய நிலைமைக்கு ஆக்க தன் கணவனை வேண்டுகிறார். குழந்தைகள் மறைந்து போய் மும்மூர்த்திகள் உண்மையான ரூபத்தை அனசூயா அத்திரி மகன் தம்பதிகளுக்கு காட்டி இன்னும் சில நாட்களிலேயே விஷ்ணுவானவர் அவர்களுக்கு மகனாக பிறப்பார்கள். பிறக்கும் இந்த குழந்தை மும்மூர்த்திகளின் அவதாரமாக அவர்கள் சக்தியை உள்நொறுக்கி தத்தாத்ரேயர் என்ற அவதூதமாக பிறந்து பூமியில் உள்ள அவர் நிலையை வைக்கப் போகிறது என்று உறுதி கூறிவிட்டு அவர்கள் ஆசீர்வதித்த பின்னர் திரும்பிச் சென்றார்கள்.
அவர்கள் மூவரும் கோரியபடியே அத்தனை முனிவருக்கும் அனுசூயா தேவிக்கும் சுசீந்திரன் ஸ்தலத்தில் மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சிவா, விஷ்ணு, பிரம்மா மூவரும் இணைந்த மும்மூர்த்தி நவதானமாக மனித உருவில் பூமிக்கு தத்தாத்திரேயராக விஷ்ணு பகவான் அவதரிக்கிறார். இளவதி குழந்தையாக பிறந்ததால் அது சாதாரண குழந்தையாக வளரவில்லை. அவருடைய போக்கு விசித்திரமாக இருந்தது. யாருடன் அதிகம் பேசாமல் சிறிது வயது வந்தது வீட்டை விட்டு வெளியே இருந்தார். சுதந்திரமாக அங்கு விமர்சித்து திரிவார். மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் சென்று கண்களை மூடி வழியிருப்பார். அவரை சுற்றி எப்போதும் பெரும் ஒளி வெள்ளம் இருந்தது. அவரை கண்ட ரிஷிபதிவர்கள் அவர் சாதாரண பிறவி அந்த வெளிப்படுத்தி வந்தார்கள். மாபெரும் யோகி, ஞானி, அமைச்சோத்தார் என்றவர்கள் பலரும் பலவிதமாக போற்றி துடிக்கலாயிருந்தார். அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் என்பதை அறிந்து கொண்ட ரிஷிகள் முழுவதும் அவர்கள் குருவாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் குஜராத், மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் சுற்றி திரிந்தார். கனகபுரா என்று அழைக்கப்படும் கர்நாடகாவின் ஊரில் அவர் ஞானம் பெற்றதாக நம்பப்படுகிறது. கிர்னாரில் ஒரு பழமையான சிகரத்தில் அவருடைய அசல காத்தலங்கள் இன்னும் காணலாம் என்று கூறப்படுகிறது. தாழ்வாலயனின் வடிவமே தத்தாத்திரேயர் அம்சம்தான் என்று சொல்லப்படுகிறது. பிறந்தது முதலே ஞான வடிவாக வருகிற தத்தாத்திரேயர் வேத உபன்யாச ஞானியர்களுக்கு சத்குணமாகவும் பிரம்ம யோகியர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தார். இப்படிப்பட்டவருடைய ஜெயந்தி நாடு முழுவதும் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தில் அவருடைய அவதாரங்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் வைகாசி மாதம் தசமி திதியில் தத்தாத்திரேயர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஹனுமன் மார்க்கண்டேயர் போலவே தத்தாத்திரேயரும் சிரஞ்சீவியாக வாழும் சிறப்பு பெற்றவர். குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் தத்தாத்திரேயர் வழிபாடு செய்தால் அவர்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்பதை நம்பிக்கை. தத்தாத்திரேயர் உருவம் வித்தியாசமானது. 3 பாகங்கள், 6 கரங்கள், சங்கு, சக்கரம், சூடம், தாமரை, ஜபமாலை, கமண்டலம் முதலானவற்றை கதவுகளில் தாங்கியவதாக திகழ்கிறார். சங்கு சக்கரம் திருமாலுக்குரியது, சூதம் சிவனுக்குரியது, தாமரை பிரம்மா, விஷ்ணு இருவருக்கும் வருகிறது லக்ஷ்மிக்குரியது, ஜபமாலை சரஸ்வதி தேவிக்குரியது, கமண்டலம் பிரம்மாவுக்குரியது. காலையும் அன்னமும் கதரும் அவருக்கு வாகனங்களாக உள்ளன. காலை சிவபெருமானுடைய வாகனம், கடன் விஷ்ணுவுடைய வாகனம், அன்னம் பிரம்மாவுடைய. அவரை சுற்றி 4 வேதங்களும் நாய் வடிவம் கொண்டு திகழ்கின்றன. உலகில் பல பெண்கள் தமது தவத்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு தாயாக இருந்துள்ளார்கள். ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஜெயந்தி, தத்தாத்திரேயர் வழிபாடு. ஸ்ரீ தத்தாத்திரேயர் வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் ஒரே சமயத்தில் வழிபட்ட பலன் பெற்றது. அவரை வழிபட மனோபலமும் தேக பலமும் கிடைத்து சந்தான பிராப்தியின் பதவி பெயரும் பலமும் பெற்று மதமுடன் வாழ்வார். உலகில் எங்கும் இல்லாதவாறு தன்வந்திரி பேரத்தில் மட்டுமே அனுசூயா தேவி, அத்தை மகர்ஷி, காத்த வீரியாஜனர் மற்றும் தத்தாத்திரேயர் விசேஷ சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தத்தாத்திரேயர் அவதார தினம் அன்று தத்தாத்திரேயர் காயத்ரி மந்திரத்தை நாம் கூறலாம்.
அவரை வணங்கலாம். ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே திகம்பராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே திகம்பராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினசரி ஜெபித்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வு அற்புதங்களால் நிறைந்து முழுமையாக இருக்கப் போகிறது. நன்றி.